வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போற மேட்ச் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், அதாவது டேபிள்ல டாப்ல இருந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் டேபிள்ல கடைசியிலிருந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் 2 மேட்ச் விளையாண்டு 2யுமே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு வின்னிங் மொமெண்டமோட அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த வின்னிங் மொமெண்டம் வந்து அந்த ஒரு வின்னிங் ரன்னை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா சிஎஸ்கேவால அப்படின்றதான் இங்க கேள்வி. சிஎஸ்கேவுடைய ரெக்கார்டை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து முதல் மேட்ச் ஜெயிச்சாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. ஆனா அது வந்து மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே முதல் மேட்ச் சாமி கூட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆடுவாங்க. அதுக்கு அடுத்த 2 மேட்ச் சிஎஸ்கே வந்து தொடர் தோல்விகள் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஆர்சிபி கிட்ட வந்து ஹோம்ல அடி வாங்கினாங்க சென்னையில. இந்த மேட்ச் நடக்க போறதும் சென்னையில அப்படின்றதுனால அது ஒரு சின்ன ஒரு ரெலவெண்டான ஒரு பாயிண்டா இருக்கும். அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசலாம். அடுத்த மேட்ச் அவங்க எங்க ஆடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுஹாத்தில ஆடினாங்க ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டா. அதுலயுமே வந்து ஒரு டார்கெட்டை அவங்களால சேஸ் பண்ண முடியாம தடுமாறினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பேட்டிங் சைட், அவங்க கிட்ட குவாலிட்டி பவுலிங்கும் இருக்கு, லைக் ஆல்ரவுண்ட் ஒரு நல்ல டீமா இருக்காங்க. இந்த ஐபிஎல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரேட்ஸ் டு வின் திஸ் ஐபிஎல் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆக போற ஒரு சைடு அப்படின்ற மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க சென்னையில வந்து ஆட போறாங்க, அதுவும் ஒரு டே கேம், 3:30 கேம். டே கேம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து யூஸ்வலா டியூ வரும் நைட் கேம்ஸா இருந்தா. பட் டே கேம்ஸ்ல உங்களுக்கு டியூவே வராது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, டியூ ஃபேக்டர்ன்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வரவே வராது. அப்பனா நீங்க டாஸ் ஜெயிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். அப்படி ஒருவேளை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல பெரிய ஸ்கோரை வந்து கண்டிப்பா டார்கெட்டா போடுவாங்கன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை சிஎஸ்கே சேஸ் பண்ணா கண்டிப்பா தடுமாறுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல மேபி சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பட் தென் அது டாஸ் டிபெண்டா போயிடும் மேட்ச். ஓவரால் வந்து சிஎஸ்கேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த இன்னிங்ஸ் ஆடினாலுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் டாஸ் டிபெண்டா இருந்துச்சுன்னா டாஸ்லயே வந்து சிஎஸ்கே தோத்துருவாங்களா ஜெயிச்சிருவாங்களான்னு முடிவு செய்யற ஒரு நிலைமை வந்துடும். கேம் ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிரும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. இப்ப அடுத்து 2 டீம்ஸை பத்தியும் பார்த்துடலாம். ஒரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து பெருசா எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு வின்னிங் மொமெண்டம்ல வராங்க, வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. போன மேட்சே கேஎல் ராகுல் டீமுக்குள்ள திரும்ப வந்துட்டாரு அப்படின்றத பார்த்தோம். ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, பெருசா ரன் அடிக்கலனாலும் 5 பால் 15 ரன் சொல்லிட்டு ஒரு செமையான ஒரு கேமியோ ஆடிட்டு போயிட்டாரு. பட் கேஎல் ராகுலுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆப்போசிஷன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலா சிஎஸ்கே அகைன்ஸ்டா செமையா ஆடி இருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கேஎல் ராகுல் உண்மையிலேயே வந்து இந்த போட்டியில ஒரு முக்கியமான வீரரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேஎல் ராகுலுக்கு அப்புறம் இந்த டீம்ல வேற யார் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர். ஒன்னு குல்தீப் யாதவ். குல்தீப் எப்பயுமே சேப்பாக்ல செமையா பவுலிங் போட்டிருக்காரு. அவருக்கு வந்து இந்த விக்கெட்ல பர்ச்சேஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் டே கேம். டே கேம்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் எதுவும் இருக்காது. வெயில் செமையா கொளுத்தம். அந்த மாதிரி கொளுத்துற வெயில்ல வந்து பிச் இன்னும் ட்ரை தான் ஆகும். ட்ரை ஆச்சுன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். குல்தீப் யாதவுக்கு இந்த பிச் வந்து செம பர்ஃபெக்டான ஒரு பிச்சா இருக்கும் அவர் விளையாடுறதுக்கு. இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேலும் பவுலிங் போடுவார் அப்படின்றப்ப குல்தீப்புக்கு வந்து ஒரு செட்டான ஒரு ஃபீலிங் வந்து அது கொடுக்கும். இன்னொரு எண்ட்லயும் நல்ல பவுலர் தான் போடுறாரு, நம்ம வந்து ஃப்ரீயா பவுலிங் போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ குல்தீப் யாதவும் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருந்து. ஃபேஃப் டு பிளஸி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை திரும்புறாரு. சென்னையில வந்து மேட்ச் ஆட போறாரு. டெல்லி கேபிட்டல்ஸுக்காக ஓப்பனிங் விளையாண்டுட்டு இருக்கிறாரு ஃபேஃப். சென்னைக்கு அகெயின்ஸ்டா ஃபேஃப் டு பிளஸி எப்படி ஆடுவாருன்றதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அந்த போட்டியை வந்து பாக்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டெல்லியை பத்தி ஓரளவுக்கு பேசியிருக்கோம், சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி பேசி ஆகணும். நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு மீடியாவில். முக்கியமா எதை பத்தி அப்படின்னா ருத்துராஜுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க. அந்த இன்ஜுரி ஒருவேளை வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சரியாகல, அவரால் வந்து ரெக்கவர் ஆக முடியல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் வச்சிருக்கோம், அவரை தான் நாங்க வந்து கேப்டனா போடுவோம் ருத்துராஜ் வந்து இன்ஜர்டு இருந்தா அப்படின்ட்டு. யார் இந்த அன்கேப்டு பிளேயர், ஏதோ ஒரு யங்ஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, 43 வயசு யங்ஸ்டர் எம்எஸ் தோனி தான். எம்எஸ் தோனி மறுபடியும் கேப்டன் செய்யறதுக்கான வாய்ப்பு, அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து எம்எஸ் தோனி மறுபடியும் கேப்டனா பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. ருத்துராஜ் ஃபிட்டா இல்லைன்னா எம்எஸ் தோனி கேப்டனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. லெட்ஸ் see how it goes. ஒருவேளை இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு மாதிரியான ரூமர்ஸும் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து எம்எஸ் தோனி இந்த மேட்ச் கேப்டன் பண்றதா இருந்தா மேபி இது எல்லாமே வந்து ஒரு எலாபரேட்டான ஒரு பிளானா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து எம்எஸ் தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்சா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. மிட் சீசன்ல வந்து அவருக்கு ஒரு லாஸ்ட் கேம் அதுவும் கேப்டனா கொடுத்துட்டு
அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து அவரை வந்து ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. இது எல்லாமே இப்போதைக்கு ரூமர்ஸா இருக்கு. நமக்கு வந்து அபிஷியலா தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவர் வாயால சொன்னது, ஒருவேளை ருத்துராஜ் வந்து இன்ஜர்டா இருந்தா MS தோனி கேப்டன் பண்ணுவார் அப்படின்றது மட்டும்தான். பட் MS தோனியோட லாஸ்ட் மேட்சா இருக்குன்ற மாதிரிலாம் சில பேர் பேசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஃபேன்ஸுக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு எமோஷனல் மொமெண்டா இருக்கும். ஆனா இது வந்து அந்த நரி வருது கதை மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்ல அது வந்து என்ன இதுனா ஒவ்வொரு சீசன்லயும் வந்து MS தோனி ரிட்டையர் ஆறாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவர் ரிட்டையர் ஆகுற மாதிரி தெரியல. அதை வச்சு இவங்க டிக்கெட் வித்துட்டே இருக்காங்க. இப்ப திடீர்னு இந்த மேட்ச்ல வந்து MS தோனி கேப்டன் பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு ரூமர் வேற தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூமர்ஸ் என்ன வருதுன்னா, இது MS தோனியோட கடைசி மேட்சா இருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் மறுபடியும் இந்த டிக்கெட் சேல்ஸுக்காக பண்றாங்களா அப்படின்ற மாதிரியே ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த பாயிண்ட்ல எதுவுமே அபிஷியலா தெரியாது. இது எல்லாமே ரூமர்ஸ் தான். மேட்ச் ஆரம்பிக்கிறப்பதான் நமக்கு வந்து சர்ட்டனா ஒரு ஐடியா கிடைக்கும். மேட்ச் முடியறப்பதான் வந்து MS தோனியோட கடைசி மேட்சா இல்லையான்றதுக்கான ஐடியாவும் கிடைக்கும். அதுல ஒரு எனக்கு ஏன் வந்து இந்த ரூமர் மென்ஷன் பண்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரூமரா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, சிஎஸ்கேவுக்கு வந்து இப்போ ஒரு காம்பினேஷன் பிரச்சனை இருக்கு. அவங்களால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் பிளே பவுலரா ஆட முடியல அப்படின்றது கிளியரா தெரியுது. அப்படி அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவர் பிளே பவுலர் ஆடணும்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது இப்போ அவங்க வந்து ராகுல் திரிபாத்திய டாப் ஆர்டர்ல ஆடுறாங்க ஓப்பனிங்ல. அவர் கூட வந்து ரச்சின் ரவீந்திரா ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் வந்து ஓபன் பண்றாரு. நம்பர் 3ல ருத்துராஜ் கெய்க்வாட் ஆடுறாரு, இந்தியன் பேட்ஸ்மேன். நம்பர் 4ல வந்து சிவம் டூபே ஆடுறாரு. 5ல வந்து விஜய் சங்கர் ஆடினார் போன மேட்ச். ஸோ இவங்க எல்லாருமே அந்த மிடில் ஆர்டர்லாம் வந்து ஃபுல்லா இந்தியன் பேட்ஸ்மேன் வராங்க. 6ல வந்து ரவீந்திர ஜடேஜா மறுபடியும் இந்தியன், ஆனா ஆல்ரவுண்டர். 7ல வந்து MS தோனி வராது. இதுதான் வந்து நம்ம டாப் 7 இருக்கு சிஎஸ்கேவுக்கு. 8ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள வந்துட்டு இருந்தாரு. அவர் ஜேமி ஓவர்டன் வந்தார் போன மேட்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலா ஒரு அன்ஷுல் காம்போஸ் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. பட் அது நல்ல ஆப்ஷனா அப்படின்னா, நீங்க 3 ஸ்பின்னரோட போகணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க 3 டாப் ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன்ல எடுத்திருக்கீங்க. அதுதான் வந்து சிஎஸ்கேனுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். சென்னை பிட்ச்ல சேப்பாக்ல 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஸ்பின் ஷோக் பண்ணணும் அப்படின்றது அவங்க பிளானா இருந்திருக்கு. அந்த பிளானை ஏன் அவங்களால பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க அஸ்வினை ஒரு பவர் பிளே பவுலரா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால. இப்போ ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா பவர் பிளே பவுலர் டீம்ல எடுத்துட்டா அஸ்வினை நீங்க வந்து ப்ராப்பரா மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னரா நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ஸ்பின் ஷோக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதை நம்ம பார்க்கும்போது அன்ஷுல் காம்போஸ் உள்ள வர்றது அஸ்வினோட இடத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அன்ஷுல் காம்போஸோ இல்ல ஒருவேளை முகேஷ் சௌத்ரி உள்ள வந்தாலோ அவங்க வந்து வேற ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணி தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அதுல யார் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, சிவம் டூபே ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, ருத்ராஜை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ வேற யாரும் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? ரவீந்திர ஜடேஜா ஒன் ஆஃப் தி ஸ்பின் ட்ரையோ. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்கில் எது அப்படின்னு கேட்டா ஸ்பின் பவுலிங் தான். ஸோ அவரையும் வந்து டீம்ல இருந்து எடுக்க வாய்ப்பே கிடையாது. விஜய் சங்கர் ஒரு சாய்ஸ். விஜய் சங்கருக்கு பதிலாக மேபி அன்ஷுல் காம்போஸ் ஆடலாம், அது ஒரு சாய்ஸ். இல்லையா நீங்க வந்து ராகுல் திரிபாதிக்கு பதிலாக அன்ஷுல் காம்போஸ் ஆடணும். அண்ட் ருத்துராஜ் ஷுட் கோ பேக் டு ஓப்பனிங் தி இன்னிங்ஸ். இப்ப அந்த மாதிரி பண்ணா நம்பர் 3ல யார் ஆடுவாங்கன்ற கேள்வி வரும். அப்போ வந்து அது மறுபடியும் இன்னும் நிறைய கேள்விகளை வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இங்க இன்னொரு ரூமரும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஷேக் ரஷீத், யங்ஸ்டர் ஷேக் ரஷீத் வந்து பிராக்டிஸ்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு நெட்ஸ்ல அப்படின்ட்டு. மேபி இந்த மாதிரி ஒரு லைக் ராகுல் திரிபாதிக்கு பதிலா ஒரு அன்ஷுல் காம்போஸை கொண்டு வந்தா ஷேக் ரஷீத் அவங்க வந்து மேபி விஜய் சங்கருக்கு பதிலாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸியஸ்ட் வே என்னவா இருக்கும்னா, MS தோனிக்கு பதிலாக நீங்க அன்ஷுல் காம்போஸை கொண்டு வந்துட்டா நீங்க டாப் ஆர்டர் அப்படியே வச்சிருக்கலாம். ராகுல் திரிபாதி ஆடலாம் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டீம் ஆடலாம். ஆனா MS தோனி தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் விற்கிற ஸ்டார் பிளேயரா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல எப்படி நீங்க MS தோனியை டிராப் பண்ணுவீங்க? ஸோ மேபி அது ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மிட் சீசன்ல இந்த மேட்ச்ல MS தோனி ஃபேர்வெல் கொடுத்துட்டு, அதுவும் ஹோம் கேம் சேப்பாக்ல ஃபேர்வெல் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரெஸ்ட் ஆஃப் த சீசன் MS தோனி இல்லாம இவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வருது. அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது லைட்டா தோணுது. பட் அட் திஸ் பாயிண்ட் நமக்கு எதுவுமே சர்ட்டனா தெரியாது. நம்ம இவ்வளவு நேரம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 காம்பினேஷன் என்ன இருக்கலாம், நிறைய ரூமர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டோம். பட் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மேட்ச்ல பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட தான் அந்த பேட்டிங்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா ஓரளவுக்கு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து டீசெண்டா ஆடிட்டு இருக்காருன்றதை நம்ம பாக்குறோம். ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் உண்மையிலேயே ஃபார்ம்ல இருந்தா அவரால் அந்த டீமை வந்து
சோலோவா சிங்கிள் ஹேண்டரா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றத அவர் காட்டியிருக்காரு. அந்த டீமுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுன்றதை காட்டியிருக்காரு. அதை பார்க்கும்போது ருத்துராஜ் அந்த பழைய ஃபார்ம்ல வருவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏர்லியான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் போட போறாரு, மிச்சல் ஸ்டார்க் போட போறாரு. ஸ்டார்க்குடைய பாலை வந்து ருத்துராஜ் சர்வைவ் பண்ணணும். அது இன்ஃபேக்ட் லைக் நியூ பால்ல ருத்துராஜ் ஃபேஸ் பண்ணா ருத்துராஜ் சர்வைவ் பண்ணணும். ஆனா அப்படி சர்வைவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், ருத்துராஜுக்கு வந்து அவங்க ஆடுறது ஓரளவுக்கு ஈஸியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேட்ச்ல என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா மறுபடியும் சிஎஸ்கே வந்து ருத்துராஜை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் ருத்துராஜும் எனக்கு வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். எப்பயுமே அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தோணுது. ரெண்டாவது பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஒரு அவுட் சைட் ஆப்ஷனா நான் வந்து விஜய் சங்கரை பிக் பண்றேன். சென்னையில் ஆட போறாங்க, சேப்பாக்கில் ஆட போறாங்க. தமிழ்நாடுக்கு வந்து ஆடி இருக்கிறாரு, சேப்பாக்கில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு விஜய் சங்கர். அவர் வந்து இன்டென்ட் போன மேட்ச் காட்டினார், ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு, அது இருக்கு. பட் எனக்கு என்னமோ தோணுது விஜய் சங்கர் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். கண்டிப்பா விஜய் சங்கர் கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்தா சிஎஸ்கேக்கு நல்லது. ஏன்னா அப்போ வந்து அந்த மிடில் ஆர்டர்ல இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி காம்பினேஷன் மாத்தணும்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறது நிறுத்துவாங்க. தீபக் கூட வந்து சரியா விளையாடாதனாலதான் வந்து இப்ப விஜய் சங்கரே ட்ரை பண்றாங்க. விஜய் சங்கர் அந்த பொசிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா சாலிடா வந்து அவருடைய ஒர்த்தை வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு இந்த மேட்ச்ல அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை வந்து சிஎஸ்கேக்கு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆர்டரை ரொம்ப நோண்ட மாட்டாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சிஎஸ்கேவுக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கேல இருந்து மறுபடியும் நூர் அகமது. அந்த பர்பிள் கேப் பட்டியலில் வந்து காம்படிட்டிவா இருக்காரு. அந்த பர்பிள் கேப்புக்கு மாறி மாறி நிறைய பவுலர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஏர்லியான் இந்த சீசன். பட் கண்டிப்பா நூர் அகமது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பவுலர். இந்த சேப்பா கண்டிஷன்ஸ்ல, அதுவும் மத்தியானம் அந்த ஆஃப்டர்நூன் கேம் கண்டிஷன்ஸ்ல வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் அவருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அதை வந்து பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்குவார் அந்த விக்கெட்டை. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நூர் அகமது கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2-3 விக்கெட் மினிமம் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக ஒன் அதர் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மத் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். அங்க வந்து டெல்லியில நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளேசி ரைட் ஹேண்டர், ஜேக் ஃப்ரேசர் மிக்கருக்கு ஒரு ரைட் ஹேண்டர், நம்பர் 3ல அபிஷேக் பரல் மறுபடியும் ரைட் ஹேண்டர், 4ல கேஎல் ராகுலும் ரைட் ஹேண்டர். டாப் 4 ஃபுல்லாவே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றப்போ அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஏர்லியான் வந்து பவுல் பண்ணும்போது பால் லைட்டா ஸ்விங் ஏதாவது பண்ணார்னா அவருக்கு ஒருவேளை ஸ்விங் கிடைச்சிச்சு, இல்ல சி மூவ்மெண்ட் கிடைச்சிச்சு, ஆர் அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா ட்ரபிள் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து என்னுடைய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பாங்க. மேட்சப்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கீ மேட்சப்ஸ் டெல்லியோடைய பக்கத்துக்கு. ஒன்று வந்து குல்தீப் யாதவ் வர்சஸ் சிவம் டூபே. சிவம் டூபே ஜென்ரலா ஸ்பின்னர்ஸ்லாம் அட்டாக் பண்ணுவாரு. குல்தீப் யாதவையும் அவர் வந்து இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா குல்தீப் யாதவ் அவ்வளோ ஈஸியான ஒரு அடிக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் கிடையாது. அவர் ஒன்றும் சாதாரண ஸ்பின்னரும் கிடையாது. அவர் வந்து இந்தியாவுக்கு ரெகுலரா விளையாடக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா. அண்ட் சேப்பாக் கண்டிஷன்ஸை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எனக்கு என்னமோ வந்து இந்த ஒரு கான்டெஸ்ட் வந்து டைட்டா போகும் அப்படின்னு தோணுது. நான் எடுத்த உடனே சிவம் டூபேக்கு எடுத்து கொடுத்துட மாட்டேன், இவரால் கண்டிப்பா வந்து குல்தீப் யாதவ் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டைட் கான்டெஸ்ட். ஸோ அது வந்து என்னுடைய கான்டெஸ்ட் நம்பர் 1. ப்ராபப்ளி டெல்லி கேபிட்டல்ஸோட சைடு, அதாவது குல்தீப் யாதவ் வந்து சிவம் டூபேயோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு மேட்சப் வந்து கேஎல் ராகுல் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ், முக்கியமா சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். கேஎல் ராகுல் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து அவர்கிட்ட இருந்து பெருசா பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் வரலன்றதுனால நிறைய பேர் வந்து கேஎல் ராகுலோடைய எபிலிட்டிஸ் வந்து மறந்துடுறாங்க. கேஎல் ராகுல் வந்து உண்மையிலேயே ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை உங்களால பார்க்கவே முடியாது. அவருடைய பீக் அவர் ரீச் பண்ணிட்டாருன்னா அது வேற பேட்ஸ்மேனோட பீக் எல்லாம் கம்பேர் பண்ற அளவுக்கு கூட இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்து டேலண்ட் உள்ள ஒரு பேட்ஸ்மேன். அவர்கிட்ட வந்து பேட்டிங் டெக்னிக்கா இருக்கட்டும், எபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஏராளமா கொட்டி கிடக்கு. அதை அவர் வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு இதுன்னு நான் நினைக்கிறேன். மிடில் ஆர்டர்ல புதுசா ஒரு ரோல் ட்ரை பண்றாரு. அந்த ஸ்பின்னர்ஸ் அதிகமா அவர் சந்திக்கிறதுக்கான அந்த இடம் வரும். அவர்கிட்ட ஏகப்பட்ட ஷாட்ஸ் இருக்கு. கட் ஆடுவாரு, ஸ்வீப் ஆடுவாரு, நிறைய கிராஸ் பேட்டட், ஹரிசான்டல் பேட்டட் ஷாட்ஸ் ஆடுவாரு. அதெல்லாம் வந்து இந்த சேப்பா கிரவுண்ட்ல ஜென்ரலா ஆடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்ஸ்மேன் ஆட மாட்டாங்க. பட் ஜோ ரூட் மாதிரி நல்ல பேட்ஸ்மேன் வந்து அதுல நிறைய ரன் ஸ்கோர் பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். அது டெஸ்ட் ஃபார்மேட்டா இருந்தாலும் T20ல வந்து அது ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா கேஎல் ராகுல் அவருடைய அந்த ஒரு யூஸ்வல் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா பாக்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போது கண்டிப்பா நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சென்னைக்கு சாதகமா போகக்கூடிய மேட்சப்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்சப் நூர் அகமது. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர். ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டைப் வந்து வரும் அவருக்கு. ஸோ நூர் அகமது வர்சஸ் அக்ஷர் பட்டேல் இன் பேட்டிங். அக்ஷர் பட்டேல் இந்த சீசன்ல பெருசா பேட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஏதாவது ஒரு ஸ்டேடியம்ல
அவருக்கு வந்து படுவோம் அப்படின்ற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேடியம்ல அவருடைய இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது சேப்பாக்கில் தான் இருக்கும். மிடில் ஆர்டருடைய ரன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுறது சேப்பாக்கில் மட்டும்தான். ஸோ அங்க வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா அக்ஷர் பட்டேலினுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுடைய ரோல் வர்சஸ் நூர் அகமது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போகுது. அது பாக்குறதுக்கு அக்ஷர் பட்டேலும் வந்து லேஸ்பட்ட பிளேயர் கிடையாது. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னை வந்து நல்லா ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி இறங்கி வந்து அடிக்கக்கூடிய பிளேயர். பிளஸ் ஸ்லாக் ஸ்வீப்ஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாரு. அவர் எப்படி ஆடுறாரு நூர் அகமதுன்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அடுத்த மேட்சப் நமக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் KL ராகுல். ரவீந்திர ஜடேஜா வந்து KL ராகுல ட்ரபிள் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், எப்பயுமே ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். ரவீந்திர ஜடேஜா இந்த கான்டெஸ்ட் ஜெயிச்சிட்டாருன்னா CSK இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒருவேளை ரவீந்திர ஜடேஜாவையும் வந்து KL ராகுல் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு, அவரால் அட்டாக் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்திலயோ இல்ல அட்லீஸ்ட் வந்து அவர்கிட்ட விக்கெட் கொடுக்காம அவர் ஆடிட்டாரு அப்படின்னாலோ KL ராகுல் ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கான்டெஸ்டா இருக்க போகுது இந்த மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அதுதான் வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷனா இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு நல்ல மொமெண்டமோட இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்கன்றத பார்த்தோம். பட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அதே மொமெண்டம் கண்டினியூ பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்லயுமே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சேப்பாக் விக்கெட்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு 11 வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தோட ஒரு நல்ல ஃபார்மிடபிள் சைடா வந்து இந்த மேட்சுக்குள்ள வருவாங்க. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து அவங்க பக்கம் இருக்கிறத நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ், எப்பயுமே நீங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு எடுப்புல சொல்ல முடியாது. ஆனா இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிற நிலைமை வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஒருவேளை ருத்துராஜுக்கு இன்ஜுரியா இருந்தா MS தோனி கேப்டன் பண்றாரோ இல்லையோ ருத்துராஜ் கேக்வாட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவங்க கண்டிப்பா சென்னை மாதிரி கண்டிஷன்ஸ்ல மிஸ் பண்ணுவாங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்படின்றத பார்க்கும்போது மிகப்பெரிய கேள்வி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் மேல வரும். டெல்லியோடைய பவுலிங், முக்கியமா மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் பவுலர்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வீக் பேட்டிங்கோட உள்ள வராங்க. ஏற்கனவே வீக் பேட்டிங், அதுல இன்னும் ருத்துராஜ் இல்லைன்னா ரொம்பவே வீக்கா இருக்க போற பேட்டிங். கண்டிப்பா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. மேட்ச்ல என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கும் அப்படின்றதான். அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Thank you.